ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வருஷம் துவங்கி 7 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் கிருபையாய் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பெரிய நாட்களை காணக்கூடாதபடி மண்ணுக்குள் மண்ணாய் மறைந்திருக்கிறார்கள். அந்த ஆண்டரை பெரிதான கிருபை ஒரு 8வது மாதத்தையும் காணும்படி கர்த்தர் செய்து இந்த 2வது நாளும் கூட இந்த முதல் மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளில் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமே. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் யார்? தேவ பிள்ளைகளை அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமேன். எல்லாவற்றையும் அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்குமா? பர்ஃபெக்டாக நேர்த்தியாய் சரியாய் அழகாய் செய்து முடிக்கிற கர்த்தர். அது கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கு, ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஆண்டவருடைய கிரியை மனுஷனால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆமேன். ஒன்றும் இல்லைங்க, ஆதி முதல் அண்ட சராசரி ஆண்டவர் உருவாக்கின விதத்தை பாருங்க. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்ற வார்த்தையை அனுப்புகிறார், வெளிச்சம் உண்டாகிறது, இருள் மறைஞ்சு போயிடுச்சு. 5 நாட்கள் எவ்வளோ அழகா நேர்த்தியா அற்புதமா இந்த உலகத்தை தான் வார்த்தையினால் உருவாக்கினார் அல்லவா? ஆமேன். அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தரா. தேவப்பிள்ளையில அதே பிரசங்க 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பாருங்களேன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பெரிய பட்டியலை கொடுப்பாரு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, ஆமேன், ஒரு குணமாக்க காலம் உண்டு. இப்படி ஒரு பெரிய பட்டியலை சொல்லிட்டுது. அங்கே தான் 11ஆம் வசனம் முடிக்கிறாரு. அவர் சகலத்தையும் அதினது காலத்தை நேர்த்தியாய் செய்கிறார். 7 மாதம் முடிஞ்சிச்சு பிறகு இன்னும் என் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. சோர்ந்து போயிருக்கீங்களா? நேற்று தினத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், இந்த மாதத்துக்கென்று நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னார் அல்லவா? செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தேவ பிள்ளையே, ஆமேன், நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யணுமோ அதை அவர் நேர்த்தியாய் அழகாய் செய்து முடிக்கிற கர்த்தர். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை வாரங்கள் கடந்து போயிட்டுருக்கு, நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு, கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா அவர் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 14-15 வசனத்தில் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். பாருங்களேன், நானோ கர்த்தாவே நான் உங்களை நம்பி இருக்கிறேன் சொல்லிட்டு 15ஆம் வசனம் சொல்றாரு, என் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. என் காலம் உங்கள் கரத்தில் இருக்கிறனால இப்போ நான் சாதாரண ஆடுமைப்பனாக தான் இருக்கிறேன். என் அண்ணன்மார்கள் என்னை கண்டுக்கல, என் அப்பா என்னை கண்டுக்கல, ஆனால் என் காலங்கள் உங்களை கரத்திற்கு. அந்தந்த காலத்தில் ஏற்ற காலத்தில் என்னை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவர். ஒரு பெரிய நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். தாவீதை ஆடி மேய்க்கிற அந்த தாவீதை கர்த்தர் மிகப்பெரிய அரசனாய் மாற்றினார் அல்லவா? தேவப்பிள்ளையில இப்போ இருக்கிற சூழ்நிலை போல அவங்க வாழ்க்கை அப்படியே இருந்தோன்னு நினைக்காதீங்க. அவர் சிறுமையான குப்பையிலிருந்தும் எளிமையான புலிதிலிருந்தும் உயர்த்துகிற கர்த்தர். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகுமா? அவர் கரத்துக்குள்ளே இருங்க. ஆமேன். அவர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பண்ணுவார். உங்கள் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கு. அப்புறம் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற, சகலத்தையும் இன்க்ளூடிங் எவ்ரிதிங், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உங்கள் வாழ்க்கையில் தெய்வ சித்தத்தை 100க்கு 100 நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. அவர் ஏற்ற காலத்தில் ஆமென் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சகலத்தை அதினதின் காலத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணப்பா. அப்பா, உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இதில் கரம் எடுத்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென்.
உங்கள் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கு. தைரியமாக போங்க. காட் bless you.